வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஒரு மீன் கறி தான். இது பாம்ஃப்ரெட் மீனில் ஆவோலி மீனில் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கடாயில் வெங்காயம் போட்டு தாளித்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காய் போடணும். இது எங்கள் மரத்தில் பறித்த முருங்கைக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் நான் அது ஃபுல்லாக போட்டிருக்கேன். மாங்காயும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். அது வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைப்பு அரைச்சிடலாம். தேங்காய், தனியா, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, புளி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். மீன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி எடுத்து ரெடியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் இது நல்லா கழுகி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த அரைப்பும் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது கடாயில் இந்த முருங்கைக்காய் வெந்திருக்கும், அது கூட இந்த அரைப்பையும் சேர்த்து தேவையான உப்பு, காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக காரமும் போட்டு, நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடலை, முருங்கைக்காய் போட்டிருக்கிறதுனால மாங்காவும் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா திளைக்கட்டும். இந்த மீன் குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். புளி வச்சு அரைச்சிருக்கிறதுனால புளி போதும், மாங்காய் வேறு போடுறதுனால புளி எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் திளைச்சி வரதும் அந்த மீன் ஒன்றா போடணும். இது முள்ளே இல்லாமல் ரொம்ப நல்ல பீஸாக இருந்துச்சு. ஸோ அது நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பீஸு மரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுட்டு மீதி இதில் போட வேண்டிய பீஸு இந்த கறி நல்லா திளைச்சி வந்த பிறகு அந்த மீனை போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இவ்வளோ தான் இந்த ரெசிபி. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல முருங்கைக்காய் மாங்காய் வாசனையில் சாதம் கூட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.